மோஸ்ட்லி ஆயுத பூஜைனா எல்லோரும் ப்ரீவியஸ் டேவே ஒர்க் பண்ணி வைப்பாங்க. நானும் ப்ரீவியஸ் டேவே க்ளீன்லாம் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயத்த எல்லாத்தையுமே விட்டுட்டேன். அதை தான் இன்றைக்கி காலையில் பண்ணிகிட்ருந்தேன். அதில் நிறைய துணி சேர்ந்துருச்சு. ஸோ அதனால் லாண்ட்ரிக்கு போட வேண்டியது எல்லாத்தையுமே போட்டு அது 2 லோடாக போட வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் பாப்பா கூட விளையாண்டுக்கிட்டே லாண்ட்ரிக்கு போட்டுட்ருந்தேன். அவளும் கீழே உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தா. அப்படியே லாண்ட்ரிலாம் போட்டு முடிச்சுட்டு எல்லா ஊர்லேயுமே சந்தனம் தெளித்து விடுவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் என் மாமியார் வீட்டிலலாம் வந்து பட்டை மாதிரி போட்டாங்க. சரி அவங்கள மாதிரியே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சி எல்லா பக்கமும் எல்லா டோருக்கு இதுவே நான் தப்பாக தான் போட்டிருக்கேன் போல். அவங்க வீட்டில் பார்த்தா நிறையா இடத்துல போட்டு வச்சுருந்தாங்க. நான் சிம்பிளாக ஒரு 2-3 இடத்துல மட்டும் போட்டுட்டு விட்டுட்டேன். மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. நான் கல்யாணம் பண்ண புதுசில் என்னை தனியாக கொடுத்துன்னு வச்சுட்டாங்க. அதனால எனக்கு அப்போலேருந்தே எனக்கு இந்த மாதிரி சாமி மேலெலாம் பெருசாக நம்பிக்கை இல்லை. அது ரிச்சுவல்ஸ்லாம் எதுவும் பெருசாக ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆனால் பாப்பா பிறந்ததுக்கப்புறமா எங்கே பாப்பா நாளைக்கு நம்மளை கொஷின் பண்ணிடுவாளோ, எல்லார் வீட்லேயும் செய்கிறாங்க நம்ம வீட்டில் மட்டும் செய்யவே மாட்டேங்கிறோன்னு சொல்லிடுவாளோ என்னமோன்னு தான் நான் இதெல்லாம் அதே இந்த டைமில் தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எல்லா இடத்துலையுமே போட்டுட்டு இந்த மாதிரி ஆயுத பூஜையில் தான் தெரியும் போல் நம்ம வீட்டில் எத்தனை ஆயுதங்கள்லாம் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. நான் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜுக்கு அடியில் தான் வச்சுருப்பேன். நான் பெருசாக அருவாமனை, அப்புறம் வந்து அருவாலாம் என் ஹஸ்பண்ட் தான் தேங்காய்லாம் உடச்சி கொடுப்பாங்க. அதனால் அருவா, தேங்காய் திருவ கூட சுத்தமாக யூஸே பண்ண மாட்டேன். மிக்சியிலே போட்டு அடிச்சிடுவேன். நான் இன்றைக்கி எடுக்கும்போது தான் தெரியுது இத்தனை ஆயுதமும் நம்ம வீட்டில் இருக்குது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நடுவில் அந்த கௌஷிக் வந்தான மாதிரி என் பொண்ணு நடுவில் வந்து அவளும் வச்சிட்ருந்தா. இது மாதிரி தான் அன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தோம். அதுக்குள்ளே எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து ஃபோன் வந்துருச்சு, இங்கே வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இங்கேயே வச்சுட்டு மாமி வீடு எங்கள் வீடும் கொஞ்சம் நியர்பையில் தான் இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால் நான் இங்கே எல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டு மாமி வீட்டுக்கு போயிருந்தேன். இதெல்லாம் வாங்கி புதுசு, ஆனால் நான் ஒரு நாள் கூட அதெல்லாம் பயன்படுத்தினதே கிடையாது. இதெல்லாம் இங்கே இருக்குது, அதுவும் இந்த பிளேஸில் தான் இருக்குங்கிறது இந்த ஆயுத பூஜைக்கு தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. அப்புறம் காலையில் கொஞ்சம் பிளான்ட்ஸுக்கெலாம் தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் காலையிலே தண்ணி ஊற்றி வச்சுட்டு பாப்பாவுக்கு இட்லி ஊற்றிருந்தேன். அதனால் அவளுக்கு எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு காலையில் விளக்கேற்ற மறந்துட்டேன். சரி இங்கே விளக்கேற்றாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விளக்கேற்றி வச்சுட்டு நான் இப்படி தான் காலையில் ஆயுத பூஜை இது பண்ணியிருந்தேன். எனக்கு ஈவினிங் வந்து பைக்குக்கு எல்லாம் படைச்சிருந்தோம். அந்த வீடியோ எடுக்க முடியல. வீட்டில் பார்த்ததெல்லாம் நெக்ஸ்ட் டைம் எங்கேயும்